பார்கவியும் தர்ஷனையும் நம்ம ஜீவானந்தா காப்பாத்திடுவாருன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி வந்து அருவிக்கரசி வந்து பேசிட்டு இருக்கா, மாப்பிள்ளை கண்டுபிடிச்சலாம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்திக்கு கரிகாலனுக்கும் ஜனனி கால் பண்ணி கேட்கவும், அப்படிலாம் இங்கே ஒன்றும் தெரியல, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்ச மாதிரி ஜீவானந்தத்தை கூட பார்த்தீங்கன்னா தர்ஷன் போய் சேர்ந்துட்டாருங்க. ஸோ தர்ஷனை ஏற்கனவே துரத்தி சொல்லி அவன் கையை காலை முறிச்சுனா கூட சரி அவனை வீட்டுக்கு கொண்டு வாங்க, அவன் தான் இங்கே முக்கியமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாள் சொல்லியிருப்பாங்க முல்லையும் அருவிக்கரசியும். அதே மாதிரி ரவுடி பசங்க இவன் தாண்டா நம்ம தேடிட்டு இருந்தவங்க, அக்கா ஒரு வேலை கொடுத்துட்டாங்க நம்ம சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தர்ஷனை துரத்திட்டே வராங்க. தர்ஷனும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் துரத்திட்டு வரவங்கள முன்னாடி ஓடிட்டே இருக்காரு. முன்னாடி ஓட ஓட பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் கார் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாரு. ஜீவானந்தம் சார் நீங்களா? தர்ஷன் நீ என்னடா பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வண்டி எடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வராங்க. தர்ஷனா அப்படின்னு பார்த்தா பார்கவியோட அப்பா தர்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கழுத்தை நெரிக்கிறாரு. உன்னால தாண்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, நீங்கள் வந்ததுனால தாண்டா எங்களெல்லாம் இங்கேருந்து துரத்துறாங்க, எங்களை வந்து நிம்மதியாகவே நீ வாழ விட மாட்டியா, ஏன்டா இப்போ எப்படி எங்கள் வைத்தஸில் கொட்டிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பாருங்க. ஸோ ஐயா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், இப்போதைக்கு அமைதியாக வாங்க, எல்லாருமே நான் காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ ஜீவானந்தம் சேஃபாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடறாரு. அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பிரச்சனை ஒருத்தராக சொல்லுங்கள், தர்ஷன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு தெரியல, என்னை போட்டு நிறைய அடிச்சுட்டாங்க, என்னை அடைச்சி வைக்கிறதுக்காக பார்த்தாங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டேன், எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு அரக்கியோட தங்கச்சி எனக்கு கட்டி வைக்கிறாங்க, அவளுடைய கேரக்டரும் சரியில்லை, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குது, அதனால தான் நான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான் தர்ஷன். ஸோ தர்ஷன் இப்படி சொல்லவும் இந்த பக்கம் பார்கவி நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமா எப்படிமா வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த பக்கம் ஏன் உங்களை துரத்துனாங்கன்னு கேட்டதுக்கு பார்கவியோட அப்பா சொல்லுவார், எல்லா பிரச்சனையும் காரணம் இங்கே நிற்கிறான் பாரு இவன் தான், இவனும் என் பொண்ணும் லவ் பண்ணாங்க, ஸோ தப்பாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அவளுடைய வாழ்க்கையை சீரழித்தான் ஃபஸ்ட் டைமு, அதனால் அவங்க குடும்பமே வந்து எங்கள் 2 பேரையும் அடிச்சு போட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பா ஜீவானந்தத்துக்கே தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படி இருந்தும் என் பொண்ணு வந்து அவன் படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு, சரி போய் தொலைவிட்டோம், இந்த இடத்த விட்டே நம்ம போயிடுவோம், அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், நம்ம வந்து போவோம், ஏன்னா ஏழைங்க பணக்காரங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும் இல்லையா, அதனால் ஊரை விட்டு கால் பண்ணி கொடைக்கானல் வந்தோம். சரி கொடைக்கானல் வந்தாச்சு நிம்மதியாக விடுவான்னு பார்த்தா இங்கேயும் வந்து நிற்கிறான் இவன், இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் மட்டும்தான், இவன் இல்லைன்னா நாங்கள் நல்லா இருந்திருப்போம் என் பொண்ணும் நானும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. சார் உண்மையிலே நீங்கள் இங்கே வந்தது எனக்கு தெரியவே தெரியாது, பார்கவி என்ன பார்கவி என்ன நம்பு பார்கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு நம்ம தர்ஷன். ஏற்கனவே நிறைய குடைச்சலை கொடுத்துட்டாரு தர்ஷன் வந்து, அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பார்கவி அவன் படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பார்கவியாவுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாரு நம்ம தர்ஷன். ஏன்னா தர்ஷனும் பார்கவியும் ஒன்றா இருக்கான்ற விஷயம் ரவுடி பசங்க மூலயமா அருவிக்கரசிக்கு தெரிஞ்சு போச்சு, அருவிக்கரசி மூலயமா பார்த்தீங்கன்னா குணசேகரன் தெரிஞ்சு போச்சு. இந்த பந்தக்கால் நடுங்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோடு நான் வரேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஸோ நல்ல தகவலோடு வரேன், என்னமாச்சு நாம் நெருங்கிட்டம்மா உங்கள் வீட்டு பையனை இன்னும் கொஞ்ச நாளில் நான் கண்டுபிடிச்சிருவோமாமா, கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ கொடைக்கானல் நம்பர் தான் இது, கொடைக்கானலில் தான் அப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கொடைக்கானல்னே பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் தான் கூட இருக்கணுன்ற விஷயத்த ஏற்கனவே வந்து ஜீவானந்தம் தான் கண்டிப்பாக அமுச்சு வச்சிருப்பா இவன் சொல்லியிருந்தான். இந்த ஊடு இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜீவானந்தத்தை கூட தான் அமுச்சு வச்சிருக்கா, பெரிய பத்தினி மாதிரி வந்து இங்கே சத்தியம் பண்ணால் சாமி முன்னாடி தர்ஷினி போனதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது தர்ஷன் போனதுக்கும் உங்கள் ஐயாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா விசாலாட்சியிலேருந்து நம்ம குணசேகரன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்களாம் ஏதாச்சும் கற்பனை பண்ணாதீங்க, என் பையன் எங்கே இருக்கான்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருப்பாங்க. உன் பையன் கொடைக்கானலில் தாண்டி இருக்கான், நீ அமுச்சு வச்சு அந்த ஆளு கூட தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் ஆத்திரத்தோடு பேசுவார். ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் நான் நினச்சபடி நடக்கலை, உங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு குணசேகரன். ஏன்னா தாய் மீனாட்சிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த அருவிக்கரசிக்கு, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து தர்ஷன் நீ உண்மையிலே இந்த பொண்ணை லவ் பண்ணி அப்படின்னு கேட்கவும், உண்மையிலே லவ் பண்ண, ஆனால் நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட சொத்துக்கு ஆசைப்பட்டு, ஆனால் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு புரிய வச்சுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு படிப்பு தான் முக்கியம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் கல்யாணத்தையே நான் விரும்பணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு சொல்லிடுறாரு நம்ம தர்ஷன். இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது குணசேகரனும் நம்ம கதிரும் பார்த்தீங்கன்னா கிளம்புடா நம்ம கொடைக்கானலுக்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை ஏந்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜீவானந்தமும் அங்கே இருக்கான்,
நம்ம தர்ஷனும் அங்கே இருக்கா, அந்த சிரிக்கி மவளும் அங்கே இருக்கா. ஸோ பார்கவியை சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கும்போது கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலை போகிறான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வண்டி எடுறா நீ அப்படின்னு பார்த்தா தம்பியை கூட்டிட்டு குணசேகரன் போகிறாரு கொடைக்கானலுக்கு. ஸோ அங்கே போனால் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. குணசேகரன் கிட்டே பெரிய அடி கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் காத்துட்ருக்காரு. ஏற்கனவே ஜீவானந்தம் மனைவியை கொண்டு அவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார் நம்ம குணசேகரன். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காம இருப்பார். இப்போது அவர் பாட்டுக்கு அவர் போயிருந்தாலும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரவுடி பசங்க துரத்திட்டு வரும்போது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இவங்க காரில் வந்து தப்பிச்சு ஏறி வந்துட்டாங்க. இல்லைனா வந்து அதோ கதி ஆகிட்டு இருக்கோம் நம்ம பார்கவிக்கும் அவங்க அப்பாவோட நிலமையும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்கள் குடும்பமே வந்து நாங்கள் எதுவும் தப்பு பண்ணாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குறீங்களே, நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பா டைரெக்டாகவே கேட்பாரு நம்ம தர்ஷனை பார்த்து. தர்ஷனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. பார்கவி என்னை மன்னிச்சிரு பார்கவி, அப்பா நீங்களும் மன்னிச்சிருங்கப்பா, தெரியாதனமாக நான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் தான் பக்கத்து வீட்டில் இருக்குன்றது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ரவுடி பசங்க இவ ஃபோட்டோ வந்து காமிச்சு என்னை மிரட்டி கேட்குற இந்த பொண்ணை பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீ வந்து கதவை தட்டுற, நான் யாருக்கு தாண்டா ஒரு பொண்ணை வச்சுட்டு என்ன தாண்டா பண்ணுவேன், எல்லாருமே இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. ஐயா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் மனசு மாதிரியே வந்து கண்டிப்பாக நல்லா வாழுவீங்க, நான் பார்த்துக்கிற எல்லா பிரச்சனையும். அந்த ரவுடி பசங்களானா வரட்டும், குணசேகரனா வரட்டும், என்ன மீறி வந்து குணசேகரனால உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அழுத்தமாக சொல்லுவார் ஜீவானந்தம். அது உண்மைதாங்க. ஏன்னா ஜீவானந்தத்தை மீறி வந்து குணசேகரனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, சட்டப்படி வந்து அவன் யாரை விரும்புகிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணி வச்சானா குணசேகரன் நீ தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். டை நீ யார்ரா என் பையன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி, நடுவில் நீ யார்ரா, நீ வேணால் ஈஸ்வரி கூட பழக்கத்தில் இருக்கலாம், ஆனால் என் பையன் கல்யாணம் நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் நடக்கணும் அப்படின்லாம் நிறைய உயிரை இழக்கிற மாதிரி ஆகிடும். குணசேகரன் ஏற்கனவே பண்ண பாவங்களுக்கு பழி கொடுக்க தான் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து நீ நடத்திட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்லுவார். ஸோ ஜீவானந்தம் சொல்கிறத எதுவுமே காதில் வாங்காமல் தர்ஷன் வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் கூப்பிட்றாரு. ஏன்னா கதிரை தான் நம்பிட்டு இருந்தாலே இத்தனை நாளாக. கதிர் கூப்பிட்டவும் நான் வரமாட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா என்னை அடிப்பீங்க, கல்யாணம் பண்ணி சொல்லி வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க, ஏற்கனவே ஆதிரனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கே வந்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு தர்ஷன் வந்துட்டு இருக்காருங்க. இப்போ தர்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட என்ன அனுப்பிச்சிடாதீங்கப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுற சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஈஸ்வரியும் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பயமாக இருக்குது. ஈஸ்வரியும் போயிட்டாங்க, ஆனால் எந்த வித தகவலுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை வந்ததும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்கவி என்னை மன்னிச்சிருமா, எங்கள் குடும்பமே உன் காலில் விழுந்தா கூட ஈடாகாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் என் பையன், உனக்கு இவ்வளோ குடைச்சலும் கொடுத்து இந்த இடத்துக்கு நீ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கானே, இந்த கும்பல் கையில் நான் என்ன தான் வந்து ஜீவானந்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் நம்ப போகிறதில்ல. ஏன்னா அவரே டைரெக்டாக அவங்களை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நான் வந்து பத்தினின்னு அவங்க நம்ப போகிறதில்ல. அவங்க என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட ஈடாகாதுமா அதுக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டான் என் பையன். அப்படி இருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியும் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தான்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் குணசேகரன் பயங்கர கோவத்தில் இருக்கார் ஈஸ்வரி மேலே. நம்ம அவ்வளோ சொல்லியும் மீனாட்சி முன்னாடி சத்தியம் பண்ணியும் இவன் கூட தான் அமைச்சிருக்கான்ற விஷயத்த நம்ம கிட்ட சொல்லலையே, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வருவார். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.